Hello everyone and welcome to 7th trip of Team 46. Actually Team 46 ப்ராப்பரா ஃபார்ம் பண்ணி இதுதான் ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் ட்ரிப். அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நார்த் கேரளாவுக்கு வந்திருக்கோம். அண்ட் நார்த் கேரளாவுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் ரைடுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு வெர்சடைலாக இருந்துச்சு. நிறையா ஹில்ஸ் போவாங்க, இல்லை வந்து பீச்சுக்கு போவாங்க, இல்லை ரோட்லேயே போவாங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரோட்டில் ஆரம்பிச்சு அப்படியே பொறுமையாக வந்து அப்புறம் நடுவில் பூந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாப் ஸ்பீடு, அப்புறம் திரும்ப மண் புளி சேரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்னரிங்கு, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டிகே காலனி அப்படின்ற ஏரியாவில் நிலம்பூர் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். இந்த ரைடை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு நிறையா பிளான் இருக்குது. அது நெக்ஸ்ட் டே vlogல பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே vlog அண்ட் இன்ட்ரடக்ஷன் டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மை செல்ஃப், ஐ எம் அமீன், Team 46, one of the founding members. And in the left side you will see Khalid Raja, owner of Khalid Industries and Patrais. And Team 46 தொடங்குறதுக்கு ஒரு முக்கிய தூணா இருந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம காலித் பாய் தான். ஒரு ஹாலிதை தெரிஞ்சுதான் உங்களுக்கு தாரிகை தெரிஞ்சிருக்கோம், தாரிகை தெரிஞ்சுதான் அவங்க ஹாலிகை தெரிஞ்சிருக்கோம். இவங்க வந்து ஒன்னா மட்டும் தான் பிறக்கல, மாற்றானா, மற்றபடி எல்லாமே அவங்க 2 பேர் தான். ஸோ ஒன் ஆஃப் த அனதர் ஃபவுண்டிங் மெம்பர் அண்ட் ஓஜி மெம்பர் ஆஃப் Team 46. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் அவர் சீனியர் சிட்டிசன் ரைடர். ரொம்ப நாளாக அவங்க கூட ரைட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் இல்லாமல் நம்ம மோஸ்ட்டாக ரைடே போயிருக்க மாட்டோம். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஒரு நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கு கூட ஒன்று. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா CBR 250R தான் வச்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது, வெல் பிஹேவ்டு CBR 250R வச்சுருக்காங்க. இன்னும் ஓடிட்டு இருக்குன்றதே பெரிய விஷயம். நாளைக்கு என்ன பண்ண போறோம் செகண்ட் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி எக்ஸைட்டிங் ஹில்ஸ் ரைட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி கிராமத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல் டாப் ஸ்பீட் செக் அந்த மாதிரி. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்னரிங் செக், 200 ஹேர்பின் பெண்டு ரோடு நாளைக்கு நாங்கள் ஓட்ட போறோம். இது வரைக்கும் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவிலே யாரும் ஓட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவு ஒரு ரைடு. என்ன ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க நாளைக்கு சந்திப்பீங்க. ஏன்னா இன்னைக்கே சொல்லிட்டா ஹைப் இருக்காதுல்ல. ஸோ டுமாரோ நாளைக்கு நாங்கள் எங்கே போகிறோம், எப்படி அந்த 200 ஹேர்பின் பெண்ட் வந்துச்சு அப்படின்றது நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். Until then, it's your man, Amin.